இந்திய குடியுரிமை சட்டத்துக்கு உள்ளது. அப்புறம் எதுக்கு எலெக்ஷன் அவர் காலையில இருந்து கத்திக்கிட்டு இருக்காரு. காலையில 9 மணில இருந்து கத்திக்கிட்டு இருக்காரு. ஒரு ரெஸ்பான்ஸ் கூட இல்ல. எந்த அதிகாரியா அதுக்கு பதில் சொல்றாங்களா? கார்டு கார்டு தான் போட்டாகணும். அதிகாரிகள் சொல்றதுதான் கவர்மெண்ட் சொல்றதுதான். ஏன் விட மாட்டேங்கிறீங்க? ஏன் போட மாட்டேங்கிறான்னு கேளுங்க. ஏன் போட விட மாட்டேங்கிறான்னு கேளுங்க. சொல்றாங்க எங்க ஓட்டு தான் முக்கியம். எங்க ஓட்டு முக்கியமா? எங்க ஓட்டு முக்கியமே இல்ல. உங்களுக்கு இளைஞர் ஓட்டு முக்கியமே கிடையாது. மொத்தம் 946 ஓட்டு அந்த வார்டில் இருக்கு. அதில் 446 ஓட்டு தான் இருக்கு. 500 ஓட்டு கிட்டத்தட்ட இல்லை. எங்கே ஷிஃப்ட் ஆச்சுன்னு தெரியல. அங்கே உள்ளே போய் கேட்டோம்னா இந்த லிஸ்ட்டில் இல்லைங்க, வேற எங்கன்னா கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலுக்கு இருக்குதா போய் பாருங்கன்னு சொல்லி அழகழிக்கிறாங்க. இதுக்காக நான் சுற்றிக்கிட்டே இருந்தால் எப்போ நாங்கள் ஓட்டு போட்டு எப்போ போய் இது ஆகணும். நான் இன்னும் போகலங்க, இன்னும் போகல. இப்போ தான் சொன்னாங்க. மறுபடியும் அங்கே போனோம். அப்புறம் அங்கே இல்லைன்னு சொன்னால் நேராக வீட்டுக்கு தான் போனோம். நீங்கள் 100% ஓட்டு நீங்கள் போட்டு ஆகணும், எல்லாரும் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறீங்க. இந்த மாதிரி நீங்கள் எதுவுமே இன்ஃபர்மேஷன் கொடுக்காம இந்த மாதிரி நீங்கள் அலகழிச்சா எப்படி ஜனங்க முழு மனதோட ஓட்டு போடுவாங்க? எல்லாம் செக் பண்ணியாச்சு. அது செக் பண்ணால் அது ரோல் தான் அதை தவிர அதில் ஒன்றும் இன்ஃபர்மேஷன் எதுவும் வரல. விஎஸ் மதுத்தூரில் இருக்கேன். என் பேர் கார்த்திக்குங்க. நான் சைதாப்பேட் விஎஸ் மதுத்தூர்லேருந்து வரேன். காத்தால 7 o'clock வந்து ஓட்டு கேட்கலாம் பார்த்தா அவங்க நேம் டிலேட் ஆயிடுச்சு, ஓட்டு இல்லைன்றாங்க. நான் ரெகுலராக இங்கே தான் போகுது. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா போட்டாங்க, என் அக்கா போட்டாங்க. ரெகுலராக போகுது. போன வருஷம் சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் முதற்கொண்டு இங்கே தான் போட்டுருக்கேன். இப்போ திடீர்னு கட்டினா கார்டு காமிச்சு கட்டினா நேம் டிலேட் ஆயிடுச்சுங்க, உங்களுக்கு ஓட்டு கிடையாதுங்கன்றாங்க. நான் அப்புறம் தேர்தல் கமிஷன்கிட்ட பேசினேன். அடையாரு அவங்க நீங்கள் போன வருஷம் போட்டிருக்கீங்களே, உங்களுக்கு பேலட் ஸ்லிப்னு ஒன்று இருக்கும், நீங்கள் காமிச்சிட்டு ஓட்டு போகலான்றாங்க. கேட்டால் உள்ள ரெஸ்பான்சிபிள் கிடையாது. எப்போ இதே மாதிரி ஆன்சர் பண்ணுறாங்க, ரெஸ்பான்சிபிள் டிலேட் ஆயிடுச்சு. செத்து போனவங்க நேம் தான் எடுப்பாங்க. நான் செத்தாக போயிட்டேன். 100% ஓட்டு போகணுன்றாங்க. எங்கள் மாதிரி இளைஞர்கள் ஓட்டு தான் முக்கியம். எங்களுக்கே ஓட்டுலாம் காத்தாலும் அழைக்க விடுறாங்க. இங்கே போய் கேளு, அங்கே போய் கேளுன்னு. இந்த புக்கு காட்டவே மாட்டாங்க, நேம் லிஸ்ட்டை காட்டவே மாட்டாங்க. இதுக்கு என்ன 70 வருஷம் 2004 ஓட்டே கிடையாது. இப்போ இந்த எலெக்ஷனே இல்லை, எம்பி எலெக்ஷனுக்கு ஓட்டு கிடையாது. எங்கே போனாலும் அங்கே இல்லை, இங்கே இல்லை, ரிஸ்ட் இல்லை, பேர் இல்லைங்கிறாங்க. இதே அட்ரஸ் தான் இருக்கும். ஆமா, இதே தான் கணபதிக்கு தான் போடுறோம். உள்ள போய் கேட்டதுக்கு பேரே லிஸ்ட் இல்ல, ஆதார் அட்டை கொண்டு விடும், எல்லாம் தான் கொண்டு போனா நீங்க உங்க பேர் வரல அப்படின்ட்டாங்க. ஓட்டு போட முடியாதுங்கிறாங்க. ஆமா, தேர்தல் அதிகாரி எங்களுக்கு ஓட்டு போட அனுமதி வேணும். இங்க ஓட்டு உரிமை வேணும், இல்லைன்னா இங்கேயே கூட போராட்டம் பண்ணலாம். உரிமை இருக்கு எங்களுக்கு. ஏன் அந்த இது இல்ல? எப்படி எடுத்தாங்க? 50 வருஷமா இருக்கிறோம் ஒரே வீட்டுல. ஒரு ஓட்டு இல்ல. பேரு செல்வம். எல்லாருக்கும் ஓட்டு இல்ல. எங்க மாரிமுத்துக்கு இருக்கு, எங்க பொண்ணுக்கு இல்ல, நிச்சயாவுக்கு இல்ல. 4-5 ஓட்டு இல்ல. ஒரே குடும்பத்துல 3 பேருக்கு இல்ல. இது மாதிரி இங்க இந்த கணபதி ஸ்கூல்ல இப்ப ஓட்டு 1000 ஓட்டுங்கிறதுல 500 ஓட்டு கூட இல்ல. ஓட்டுக்கு 465 ஓட்டு தான் இருக்கு. பாக்கி ஓட்டு எங்க போச்சு? 500 ஓட்டு அவங்க கேன்சல் பண்ணிருக்காங்க. யாரோட அனுமதி இல்லாம கேன்சல் பண்ணிருக்காங்க. ஆமா.